ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பார்க்க போகிறோம். பேசிக் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். நியூ காம்போசிஷன் போயிட்டு நியூ காம்போசிஷன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன். டெக்ஸ்ட் நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டூல்ஸ் பார் இருக்குங்களா. டூல்ஸ் பாரில் நிறைய டூல்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து இந்த டிஸ்பிளேல இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன டெக்ஸ்ட் எழுத விரும்புகிறீங்களோ அதை எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட சைஸ் இந்த சைட் இல்லை ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கேரக்டரும் இருக்கும். அந்த கேரக்டரில் டெக்ஸ்ட் ரெகுலர் நீங்கள் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஃபாண்ட் வச்சுக்கலாம். இது அப்புறம் கலர் என்ன கலர் சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் வைக்கிறீங்களா இல்லை ப்ளூ கலர் வைக்கிறீங்களா, என்ன கலர் உங்களுக்கு சூஸ் பண்ணணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெக்ஸ்டோட சைஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பார்த்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சைஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸ் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு மேலே கர்சர் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கர்சர் தோன்றும். அதை பார்த்தீங்கன்னா ட்ராக் அழுத்தி பிடிச்சி இழுத்திங்கன்னா அழுத்தி பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாகும் சின்னதாகும், உடைச்சிங்கன்னா சின்னதாகும், அதே மாதிரி தான் பெருசாகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது எப்படி மூவ் பண்ணுறது. டெக்ஸ்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நார்மலாக இப்படி எந்த ஒரு இதுவும் இருக்காது. ப்ளே பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லையும் நகர்த்தணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் கீழே லேயர் கிளிக் பண்ணிக்க டைம் லைனில் கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுக்கே இந்த பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மில் பொசிஷன் ஒரு இருக்கும். இந்த பொசிஷன் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா நகரும், மேலே கீழே நகரும். இதை பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் நகரும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கிளாக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் நகர்த்தணும் அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் இந்த வீடியோ டைம் லைனை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த போகணும், எந்த சைடு எவ்வளோ தூரம் அனிமேல் அது நகர்ந்து போகணும், டெக்ஸ்ட் நகர்ந்து போகணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் நகரணுமா இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா நகரும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீ பாயிண்ட் வந்துடும். இப்போ இது ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நகரும். நீங்கள் ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸாக வச்சிங்கன்னா 15 செகண்ட் வைக்கிறதா 30 செகண்ட் வைக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக நகரும். அதை நீங்கள் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா 2 செகண்டில் நீ எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு வேகமாக போகுதோ அந்த அளவுக்கு வேகமாக போகும். இது வந்து பொசிஷன். எந்த பொசிஷன்னா உங்களுக்கு புரியும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் பொசிஷன். அதாவது இது பொசிஷன் அனிமேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது கீழே ஸ்கேல்னு ஒன்று இருக்கும். ஸ்கேல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னால் என்ன பண்ண பெருசாகிறது சின்னதாகிறது, இது பேர் தான் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த எப்போ இருந்து நான் நகரும் போது பெருசாகணும் இல்லை அப்படி இருக்கிற இடத்துல இருந்து பெருசாகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த கிளாக் மாதிரி இருக்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி கீ பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி எந்த தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு பெருசாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதே மாதிரி இது பண்ணிங்கன்னா பெருசாகும். ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து சின்னதாக வந்துட்டு அதுக்கப்புறம் பெருசாகிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பொசிஷனும் நகரும், ட்ரான்ஸ்ஃபார்மும் ஆகும், ஸ்கேலும் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன். ரொட்டேஷன் என்னன்னு தெரியும் உங்களுக்கு.
ரொட்டேஷன்னா சுத்துறது தான் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி தான். இதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு எப்போ இருந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகணும், சேம் இது கூடயே பொசிஷன் நடக்கணும், ஸ்கேலும் ஆகணும், ரொட்டேஷனும் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணணும். பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகி நிற்குங்க. இதுதான் இப்போ என்ன இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஓவராலாக ஃபஸ்ட்டுன்னு சொல்லி வரச்சு டெக்ஸ்ட் அனிமேஷன் பார்த்தோம். அதில் வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் கீழே இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் இந்த மூணும் இன்னைக்கு பார்த்தோம், இந்த வீடியோவில் பார்த்தோம். பொசிஷன்னா என்னன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறத பொசிஷன் சொல்லுவாங்க. இப்போ ஸ்கேல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னால் அந்த எழுத்து வந்து பெருசாக சின்னதாகுது அப்படி இருந்தால் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனாக உங்களுக்கு தெரியும், ஒரு சுற்றுறதை பற்றி பேர் தான் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் பேசிக்காக நம்ம டெக்ஸ்ட் எப்படி அனிமேட் பண்ணுறது, நகர்த்துறது, ஸ்கேல் பண்ணுறது, ரொட்டேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் அட்வான்ஸாக உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.